அதாவது பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த மனித உடம்பை வாங்கி கொடுத்துருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உயிர். இந்த உயிரில்னா நம்ம வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ இந்த உயிர் தான் பல ஆயிரம் பிறவிகள் கடந்து இன்னைக்கு இந்த மனித உடம்பை வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு 100 வருடங்களுக்கு மேலே வாழ போகிறதில்ல. ஸோ இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய ஆன்மாவை பிறவி இல்லைங்கிற நிலையை அடைய செய்யணுங்கிறது தான் மெய்ஞானிகள் ஒவ்வொரு புராணங்கள்லையும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்முடைய கல்ச்சர் எல்லாமே, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸு பார்த்தோம்னா இன்னைக்கு மக்களிடத்துல நிறைய புழக்கம் இருக்கிறத நம்ம செய்தித்தாள்களில் மற்றதில் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரக்ஸ், கொக்கேனோ ஹீராயினோ வாட் எவர் இட் இஸ், அதை நம்ம எடுக்க போகும்போது நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளோட ஹெல்த் தான் டேமேஜ் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஹெல்த் எப்படி டேமேஜ் ஆகுது? ஆக நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸ்லாம் இன்ஃப்ளேம் ஆகுது. ஆக நம்மளுடைய ஆர்ட்ரிஸ்லாம் திக்கன் ஆகும்போது என்னவாகுது? நம்மளோட ஹார்ட் டேமேஜ் ஆகி ஆக நமக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகுது, நம்மளுடைய பிரெயின் சென்ஸை டேமேஜ் ஆகுது. சீக்கிரமாக நமக்குள்ள இந்த உடம்பை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது இந்த மருந்துகள், ட்ரக்ஸ். ஆனால் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் தான் இழக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய அந்த சக்திகள் இந்த மனிதனா வாழும்போது இருக்கக்கூடிய அந்த பலம், ஆக அந்த மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை எடுக்க போகும்போது பேரொழியாக மாறுது. ஆனால் அதை நாம் எடுக்காமல் இது போல நம்ம ட்ரக்ஸை எடுக்க போகும்போது நம்மளுடைய ஹெல்த்தை மட்டும் டேமேஜ் பண்ணல, நம்ம ஆன்மாவையும் டேமேஜ் பண்ணி, ஆக எப்படி நம்ம தள்ளாடுறோமோ, ஆக ஒரு குடிகாரன் எப்படி தள்ளாடுவானோ அது போல இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு போகும்போது ஆக பறக்கும் தன்மை ஆக இழந்து, ஆக இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த நிலை தள்ளாடக்கூடிய ஆன்மாவாக மாறி அடுத்து ஆக ஊர்வன என்ற அந்த பிறவிக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிடும் உயிர். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறாய் என்று கீதை சொல்வது போல இந்த பிறவியில நாம் எந்த பழக்கங்களை நாம் கர்மாவாக சேர்க்கிறோமோ அதுக்கொப்ப அடுத்த பிறவி நமக்கு கிடைச்சிருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.